வணக்கம். நான் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தேன். என் தந்தையின் பெயர் செல்லமுத்து சேதுபதி. என் தாயார் பெயர் சக்கந்தி முத்தாத்தாள். நான் தான் ஆங்கிலேயர்களோடு போராடிய முதல் பெண் பேரரசி. என் சிறு வயதிலிருந்தே வீர விளையாட்டான சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு போன்ற வீர கலைகளை கற்றேன். நான் தான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. சிவகங்கை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டே திருவேன் என்று நான் சொல்லிவிட்டேன். சுல்தானேந்தர்லி மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆயுதப்படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் பேசுகிறேன். நான் தான் ராணி லட்சுமிபாய் 1928ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வரங்கநாசில் நகரில் பிறந்தேன். என் இயற்பெயர் மணிகர்ணிகா மற்றும் என் செல்ல பெயர் மனு. என் பெற்றோர் பெயர் மோரோபன் தம்பி மற்றும் பகீரதி சப்ரே. நான் சிறிது வயதில் குதிரை மற்றும் வால் சண்டை, தற்காப்பு கலைகள் அனைத்தும் கற்றுக்கொண்டேன். 14 வயதில் ஜான்சி மகாராஜா கங்காதேவர் 1852ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு நான் ஜான்சியின் நான் தான் ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டேன். என் மகன் பெயர் தாமோதர் 4 மாதமாக இருந்தபோது இறந்தார். அதை கூட பேசாமல் எதிர்பார்க்காமல் நான் நாட்டுக்காக போராடினேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்து என் தந்தை பெயர் குமாரசாமி, என் தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் நான் தான். 1954ஆம் ஆண்டு நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றேன். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தேன். 1976இல் இந்தியாவின் சிறந்த குடிமகனாக விருதான பாரத ரத்னா விருது எனக்கு வழங்கப்பட்டது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகாத்மா காந்தி. உலகில் பிறந்த சிறந்த மனிதர்களில் நானும் ஒருவர். நமது நாட்டின் நலனுக்காக என்னுடைய அனமரமான வாழ்க்கையை தியாகம் செய்துள்ளேன். உலகில் மிக சிறந்த செய்தியான அகிம்சை கொடுத்துள்ளேன். விடுதலை போராட்ட இயக்கத்தில் நான் இடைவிடாத முயற்சியால் நம் நாடு விடுதலை பெற்றது. எனவே நம் தேசத்தின் தந்தை என்று அழைக்கின்றார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கொடிவீரன். நான் இப்பொழுது பேச போயிட்டேன். நான் இப்பொழுது இந்தியா விடுதலை போராட்ட வீரர். நான் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னை மலையில் பிறந்தேன். என் தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயாரின் பெயர் கடப்பாய். நான் காந்தியடியில் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டேன். ஒருமுறை நாட்டு விடுதலுக்காக நடந்த போராட்டத்தில் நான் கையில் தேசிய கொடி ஏற்றினேன். அப்போது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்க உள்ளானார். இதனால் மண்டை பிளந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வீரமுகம் எட்டே விழுந்தேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் அப்துல் கலாம். நான் திருப்பூர் 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவரில் வெற்றி பெற்றேன். இந்த அந்நியாக்களில் 12வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நல்ல நாளில் 2002இல் பதவி பெற்றேன். குடியரசுத் தலைவராக இந்தியாவின் மிகப்பெரிய விருதாக பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவராக பெயரை பெற்று என்னை ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டுள்ளார். நன்றி. Good morning everyone. I am Indira Gandhi. I was born on 19th November 1917 at Uttar Pradesh. I am a daughter of Jawaharlal Nehru and Kamala Nehru. My father Jawaharlal Nehru is the first Prime Minister of India. I am the first woman Prime Minister of India. I am an Iron Lady of India. Thank you. Happy Independence Day.